வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா ஒண்ணுங்க, இந்த ஜூலி வந்து எவ்வளவுதான் கேவலப்பட்டாலும் எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் அவங்க கேரக்டர் என்னைக்குமே சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. இவ்வளவு மோசமான ஒரு தமிழ் பொண்ணை நம்ம இது வரைக்கும் லைஃப்ல பார்த்துருக்கவே மாட்டோம்னு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு மோசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச தப்புக்கு கொஞ்சம் கூட கீழே இறங்கி வர மாட்டேன்றாங்க. ஓவியா வந்து அவ்வளவு கோலா போய் நீ செஞ்ச தப்புக்கு சாரி கேளு, நான் உன்னை மன்னிச்சிடறேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க ஈகோ விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, சாரி கேட்க மாட்டேன்றாங்க. ஆனா இது சாரி கேட்டாங்க. அந்த சாரி கூட எப்படி கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, மத்த எல்லாரும் போய் ஜூலி கிட்ட சொல்றாங்கன்னா நீ சாரி கேளு, அப்பதான் உன் நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகும்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் சாரி கேட்கறாங்க. இது வந்து உப்புக்கு சப்பானியான சாரியே தவிர அவங்க மனசால ரியலைஸ் பண்ணி சாரி கேட்கல. கடைசி 2 நாள் வந்து அப்செட் ஆன மாதிரி சும்மா நடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வழக்கம் போல அவங்களோட பழைய கேரக்டர் வந்து திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ப்ரோமோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஜூலி வந்து பில்டப் பண்றாங்க, நான் என்னோட குடும்பம் என்ன விட்டு போயிடக்கூடாது, என் குடும்பம் என் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படி பேசினேன், அது எனக்கு தப்பு மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாங்க. என்னமோ இது உங்களோட ஓன் டைலாக் மாதிரி, மத்த எல்லாரும் சொல்லிக் கொடுத்த டைலாக் அப்படியே பேசிட்டு இவங்களோட ஓன் டைலாக் மாதிரி இப்ப எமோஷனலா சொல்றாங்களாம். அதாவது என்னன்னு புரியல, 30 கேமரா இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு பொய்யை எப்படி இவ்வளவு போல்டா சொல்ல முடியும்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா நீங்க கீழே பதிவு செய்யலாம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயத்ரி வந்து ஜூலி கிட்ட சொல்றாங்க, கோவக்காரின்னு கூட வெளியே போயிடலாம், ஆனா இழிச்ச வாயின்னு வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு ஜூலி சிரிக்கிற சிரிப்பா பாத்தீங்களா, அப்ப அவங்க மூஞ்சியை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து நம்ம தலைவி ஓவியா கேக்குறாங்க, ஜூலி உன்னை பத்தி உனக்கே விருப்பம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஜூலி அதை வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கல. அவங்களோட கேரக்டர் பத்தி தான் தெரியுமே, எவ்வளவு காரி தப்புனாலும் தாங்கிக்குவாங்கன்னு. அதை கேட்டுட்டு சில்லாக்ஸ் 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 சொல்லிட்டு கூலா பாடிட்டு இருக்காங்க. என்னமோ கூல் கேரக்டர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து ஜூலி கூட காயத்ரி கதை பார்த்துட்டு ஓவியா ஜூலி கிட்ட சொல்லிட்டு போறாங்க, எப்பயுமே பாடி கார்டு பாதுகாப்புக்கு இருக்குன்னு நினைக்காத, நீ மட்டும் தான் எப்பயுமே உனக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதையும் கூட அவங்க கண்டுக்கிறவே இல்லை ஜூலி. அப்புறம் காயத்ரி சொல்றாங்க, இது என்னடா நானே தேடிக்கிட்ட ஒரு சாபமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிக் பாஸ்க்கு சாபம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். சோ காயத்ரி மற்றும் ஜூலி பற்றின உங்களோட கருத்தை நீங்க தாராளமா கீழே பதிவு பண்ணலாம்.